வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 200 முட்டைகளுக்கு மேலே இடக்கூடிய பிளைமவுத் ராக்கி கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்கள் பற்றி தான் இந்த காணொலி வாயில நம்ம பார்க்க போறோங்க. இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கொண்டை அமைப்பை கொண்ட ஒரு இனங்களாக இருக்குங்க. இங்கே இருக்கு பாருங்க, இப்படிதான் இந்த ஒற்றை கொண்டைங்கிறது இருக்கும். இதோட கால்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தர உயர கால்கள் கொண்டதாக இருக்குங்க. இதோட வால் பகுதிகள் பார்த்தீங்கன்னா, அதாவது பின் இறகுகள் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறங்கள் காட்சியளிக்கும். மற்றபடி சாம்பல், வெள்ளை மற்றும் கருப்பு திட்டுக்களோட பார்த்தீங்கன்னா இந்த கோழியானது இருக்குங்க. இதுலேயும் நிறைய வகைகள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இந்த வண்ணங்கள் நிறைந்த கோழிகள்லாம் பெரும்பான்மையான நபர்கள் விரும்பி வளர்க்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இனங்கள் தாங்க. அமெரிக்காவோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக அதிக இறைச்சி மற்றும் அதிக முட்டைகள் தரக்கூடிய இனங்களை உருவாக்குனாங்க. இந்த இனங்கள் பெரும்பான்மையான நபர்கள் முட்டைக்காகவே வளர்க்குறாங்க. ஏன்னா வருஷத்துக்கு பெரிய லெவலில் முட்டை கொடுக்கக்கூடிய இனங்களாக இருக்கிறதுனால பெரும்பாலும் முட்டைக்காக தான் வளர்ப்பாங்க. சில நபர்கள் மட்டும் இறைச்சி தேவைக்காக வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். சரி, அப்படி எந்த லெவலுக்கு முட்டையிடும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 18 to 22 வாரங்களில் முட்டையிட ஆரம்பிக்கோங்க. வருஷத்துக்கு 200 to 250 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய இனங்கள்ங்க. இது நம்ம வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியோ அது கொடுக்கக்கூடிய உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த முட்டை வித்தியாசங்கள் வேறுபடுதுங்க. அதனால தான் இவ்வளோ டிஃபரன்ஸு. இது பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற முட்டைகள், அதாவது நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போலயே பழுப்பு நிறத்திலாக முட்டைகள் இடும். ஆனால் முட்டைகளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 to 56 கிராம் வரைக்கும் வெயிட் வருவாங்க. பொதுவாக நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் பார்த்தீங்கன்னா 35 அதிகபட்சம் 42 வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் இதோட முட்டைகள் எல்லாமே 50 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். அதே போல் ஒரு 12 to 17 வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு மேலே வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த இனங்கள். அப்போ எந்த லெவலுக்கு அதிகபட்ச வெயிட் வரும்னு கேட்டிங்கன்னா, சேவலோட வெயிட்டில் 3.4 to 4.3 கிலோ வரைக்கும் வெயிட் அதிகபட்ச வெயிட்டை எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே கோழிகளாக இருந்துச்சுன்னா 2.9 கிலோலேருந்து 3.4 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட்டை எட்டக்கூடிய தன்மை கொண்டது. அதனாலேயே இந்த இனங்கள் உலகம் முழுவதும் பெரிய லெவலில் வளர்க்கப்படுது. இந்தியாவிலையும் நிறையா பகுதிகளில் வளர்க்கப்படுது. அதே போல் இந்த இனங்களை பற்றி பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த இனங்களை நிறையா வகையான தரம் உயர்த்தப்பட்ட இனங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இனங்கள் என்னென்னங்கிறத வரக்கூடிய காணொலிகளில் நம்ம பார்ப்போங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.